ஓப்போ மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களோட ஓப்போ மொபைல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களோட ஓப்போ மொபைலில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்கெடியூல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆனில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது ஆன்ல இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் ஆகுறது, பவர் ஆஃப் ஆகுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்கெடியூல் பவர் ஆன் ஆஃப்ல வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஆஃப்ல இருந்துமே உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் மொபைலில் அந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல அதிலே பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ ரீசெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ரீசெட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைலை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்ற அந்த ஒரு செட்டிங்கில் போயிட்டு பாருங்கள். அதில் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிற அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அது ஆஃப்ல இருந்துமே உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. அதை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களோட சர்வீஸ் சென்டரில் நீங்கள் கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது செட்டிங்ஸில் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அந்த மெத்தடை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்து மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.